நடிகர் அஜித்தை இன்னைக்கு வந்து அப்படியே இணையதளத்தில் திட்டி தீர்க்குறாங்க. ஆஹா ஓஹோ நீ எல்லாம் மனிதனா, நீ பார் போன்னு யாரா திட்டான்னு பார்த்தா அதிகமாக அஜித் ரசிகர்களை திட்டுனுக்கிறாங்க. என்ன ஆத்துக்காக திட்டான்னு பார்த்தா ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடிச்சிட்டாராம். அதனால் வந்து அஜித்தோடைய அஜித் வந்து செஞ்சு தப்புன்னு ரசிகர்கள் திட்டுறாங்களாம். அஜித் ரசிகர் திட்டுறாங்களா வேறு ரசிகர் திட்டுறாங்களா என்னவோ தெரில. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு, சூர்யா நடிச்சிருக்காரு, விஜய் நடிச்சிருக்காரு, இப்போ அஜித்தும் நடிச்சிருக்காரு, மாதவன் நடிச்சிருக்காரு, மாதவன் கூட நடிச்சிருக்காரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நடிகர்கள் அப்படின்னா நடிப்புன்னா என்ன? வெறும் ஒரு போலியை வந்து உண்மையும் காமிச்சு ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவ்வளோதான். அதுவே நடிகர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிறதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அதெல்லாம் போலி. எங்களுக்கு 1008 சென்ட் மாஸ்டர் இருக்கிறாங்க, அதாவது ஃபைட் மாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க மூலிமா தான் நாங்கள் செய்கிறோம், இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்கிறானுங்க. நீங்கள் கொளுத்து போய் அவரை மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிறது, அவரை மாதிரி பேண்ட்டு போட்டுக்கிறது, அவரை மாதிரி ஐப்ரோ வச்சுக்கிறது, அவரை மாதிரி ஒயிட் அடிச்சுக்கிறது, அவங்கள மாதிரி பேண்ட்டு போடுறது, அவங்கள ஏன் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அது நடிகர்களே விரும்ப மாட்டாங்களே. அஜித் ஒரு படத்துக்கு ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறார். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணை காதலிப்பீங்களா? இது நடைமுறை சாத்தியமா? அவர் சாலினியை கல்யாணம் பண்ணிக்கிறார். சாலினி மாதிரியே முக அமைப்பு கொண்ட ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நீங்கள் நடிகர்கள் ரசிகர்கள் போய் பொண்ணு தேடுவீங்களா? இது வந்து யதார்த்தம் இல்லை வாழ்க்கையில், அது ஒரு நடிப்பு, அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு நடிப்பு. அவனே சொல்கிறான் என்டர்டைன்மெண்ட் தான் வந்து பாருங்கள், காசு இருந்தால் வந்து படம் பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு போங்க, இல்லைன்னா போங்கடான்றான். இதை விட்டுப்புட்டு நான் உன்னை நேசிச்சனே, உன்னை நம்பண்ணே, உன்னை காதலிச்சனே, உங்களோட குடும்பம் நடத்துகிறேனே, அறிவு இருக்கா? உனக்கு ஒரு வரலாறு இருக்குது, உனக்கு ஒரு ஐடியா இருக்குது, உனக்கு ஒரு உழைப்பு இருக்குது, உனக்கு ஒரு திறமை இருக்குது, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு ஒரு காதல் இருக்குது, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கு ஒரு பெத்தவன் இருக்கான், உனக்கு ஒரு ஜாதி பின்புலம் இருக்குது, உனக்கு ஒரு பேசுகிற மொழி இருக்குது. எத்தனையும் விட்டுப்பட்டு ஒரு நடிகை முன்னாடி போயிட்டு நீ கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தை நடிச்சிட்ட, நீ கேடு கட்டவன் கேவலமானவன் சொல்கிறியே, உனக்கு தாண்டா அறிவில்லை. அவன் பிஸ்னஸ் மேன். நான் இப்போ கடை வச்சுருக்கிறேன், செருப்பு கடை வச்சுருக்கிறேன். எல்லா செருப்பும் தான் இட்டு வந்து இப்போ மாட்டுத்தோல் செருப்பு கேட்குறாங்க, நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க. நான் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், அதுக்காக மாட்டுத்தோல் செருப்பு வைக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? ஒரு நாளைக்கு 100 கஸ்டமர் வந்து திரும்பி போனால் வைக்க தான் வைப்பேன். ஏன் பிஸ்னஸ் அது. இவர் பாருங்கள் நல்லவராக இருந்தார், வெறும் கம்பெனி செருப்பாக இருந்தார், இப்போ மாட்டுத்தோல் செஞ்சு செருப்பு விற்கிறார். இவர் கடையை இவனை திட்டுங்கன்னு திட்டுவீங்களா? அப்படி கிடையாது. என் வயிற்று பொழப்புக்கு என் பொழப்புக்கு நான் ஏதோ ஒன்று செஞ்சு தான் ஆகணும். நான் உக்காண்டு இருந்தால் யாரும் காசு கொடுக்க போகிறதில்ல. அப்படி தான் நடிகர் அஜித் இன்றைக்கி ரேஸுக்கு போய்க்கிறார். ஒரு பண தேவை இருக்கும், வருஷத்துக்கு 18 கோடி ரூபா செலவாகுது. அந்த 18 கோடியை அந்த கம்பெனி கொடுக்குறனது விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அதை விட்டுப்புட்டு நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், உன்னை நேசித்தேன், உன்னை காதலித்தேன், நீ இப்படி பண்ணிட்டியே, விஜயோட நான் உங்களை அதிகமாக நேசித்தேன். இன்றைக்கும் அவர் தொழில் கரெக்டாக தான் இருக்கார். உங்கள் தொழிலை பாருங்கள், உங்களை நேசிங்க, உங்களுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலா. டே முட்டாளுங்களா முட்டாளுங்களா முட்டாளுங்களா.